அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜிவி. தேவநேய பாவாணர் தன்னுடைய சொல் ஆராய்ச்சி கட்டுரையில் தமிழ் சொல்வளம் பற்றி சொல்லியிருப்பார். தமிழில் எவ்வளோ சொற்கள் இருக்குது. தாவரத்தின் பகுதியை எடுத்து அந்த தாவரத்தினுடைய தண்டு பகுதி, இலைப்பகுதி, அந்த கிளை பகுதி, அந்த காய் பகுதி, இது எல்லாத்துக்குமே அதன் தன்மைக்கேற்ப அது அளவுக்கேற்ப பேர் இருக்குதுன்றத இந்த கட்டுரையில் சொல்லியிருப்பார். அதே மாதிரி பழங்களுடைய தோலுக்கு கூட அதனுடைய தன்மைக்கேற்ப அதனுடைய தடிமனுக்கேற்ப பேர் இருக்கிறது இதில் சொல்லியிருப்பார். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இந்த திராட்சை பழம் எடுத்துக்கிறோம். அதனுடைய தோல் பார்த்திங்கன்னா மிக மெல்லிதாக இருக்குது. அதனால் அதுக்கு பேர் தொலி. மிக மெல்லிதாக இருந்தால் தொலி. அதுக்கடுத்து கொஞ்சம் திண்ணமாக இருக்கிறது இந்த சாத்துக்கொடி, வாழைப்பழம், இதனுடைய தோல், அதுக்கு பேர் தோல். தொலி. அதுக்கடுத்து திண்மமாக இருந்தால் அதுக்கு பேர் தோல். அதுக்கடுத்து பார்த்தோம்னா நிலக்கடலை கொஞ்சம் வன்மையாக இருக்கும். அதுக்கு பேர் தோடு. நம்ம ஓடுன்னு சொல்லுவோம், அது தோடு. புளியினுடைய மேல் பகுதி கூட தோடு தான். அதுக்கடுத்து தேங்காயினுடைய இது பார்த்திங்கன்னா மிக வன்மையாக இருக்கும் அதனுடைய தோல் பகுதி. அதனால் அதுக்கு பேர் ஓடு. அதுக்கடுத்து கம்பு, நெல், இதனுடைய தோல் பகுதிக்கு பேர் உமி. அதுக்கடுத்தது கேழ்வரகு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய உமி பகுதிக்கு கொம்பை அப்படின்னு பேர். அதனுடைய மேல் பகுதிக்கு கொம்பை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து தேங்காய் நெற்று, அதை உரிச்சோம்னா மட்டை. தேங்காயினுடைய மேல் பகுதி மட்டை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.